எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு சகோதரிக்கிட்டேயும் நான் சின்ன கேள்வி கேட்குறேன். காலையில் கண்ணு திறக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம வாழ்க்கை யாருக்காக ஓடுது? யாருக்காக கஷ்டப்படுறோம்? குழந்தைங்க, கணவர், குடும்பம் எல்லாரையும் நம்ம பார்த்துக்குறோம். ஆனால் நாம் நம்மளை எப்போ பார்த்துக்க போகிறோம்? நீங்கள் யாராவது எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காமெடி ஒன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் ஒரு ரிமோட் காணாமல் போச்சுன்னா யாரை கேட்பாங்க? அம்மா ரிமோட் எங்கே? ஒரு சார்ஜர் காணாமல் போச்சுன்னா உடனே சார்ஜர் எங்கே? யாராவது அந்த வீட்டில் இருக்கிற கணவர்மார்களோ வேறு யார் ட்ரெஸ்ஸாவது ஏதாவது போட்டுக்க இல்லைன்னா உடனே என்னோடய ட்ரெஸ் எங்கே போச்சு, இந்த பொருள் எங்கே வச்சுருக்கேன், அந்த பொருள் எங்கே வச்சுருக்கேன். போகிற போக்க பார்த்தா நாம் கிட்டத்தட்ட கூகுள் சர்ச் மாதிரி தான். நம்மக்கிட்ட வந்து கேட்டால் வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். கூகுள் சர்ச் மாதிரி தான் நாம் ஆயிட்டோம். நமக்கும் வளர்ச்சி வேணும். வீட்டு வேலையை அப்படியே விட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க, வீட்டு வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல. ஆனால் வீட்டில் இருந்தே ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு தான் நாம் யோசிக்கணும். நாமளும் சின்ன வயசுலேருந்து வளரும்போது ஏதாவது ஒரு ட்ரீம் வச்சுருந்துருப்போம். இப்போ வளர்ந்ததும் இப்படி ஆகணும், அப்படி ஆகணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா பிஃபோர் மேரேஜ் ஒரு சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம். பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க பிறந்ததுனால, கல்யாணம் ஆனதுனால இவங்க ஒத்துக்கல, அவங்க ஒத்துக்கல அப்படின்ற ரீசன்னால் அதெல்லாம் நம்ம ஒரு சில விஷயம்லாம் விட்டுட்டு இருப்போம். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ அதில் ஒரு சின்னதாக ஒரு அடி எடுத்து வைங்க. ஒரு நம்ம கேலண்டரில் சண்டேன்னு இருக்கும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற யாருக்குமே அந்த சண்டேன்ற ஒரு லீவே இருக்காது. சண்டே தான் இன்னும் வேலை அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்ததும் காஃபி, மதியம் சாப்பாடு, மறுபடியும் ஸ்நாக்ஸு, நைட்டு டின்னர், இது மாதிரி தான் லேடிஸோட வாழ்க்கையே போயிட்டு இருக்குது. குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃப். அதனால தான் சொல்கிறேன், ஒரு நாளில் மற்றவங்களுக்காக நீ எல்லா வேலையும் செஞ்சாலும் உங்களுக்காக ஒரு 30 நிமிஷமாச்சும் நீங்கள் ஒதுக்குங்க. அது சுயநலம் இல்லை, சுயமரியாதை. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை, வீட்டை நிர்வகிக்கிற ஒரு தலைவி. வீட்டோட பொறுப்பை எல்லாத்தையும் உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. சமையல் ஒரு பக்கம், வீட்டு வேலைகள் ஒரு பக்கம், பசங்களை பார்த்துக்கிறது, கணவரை பார்த்துக்கிறது, இது மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பார்த்து பண்ணுறீங்க. உங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? இன்றைக்கி நீங்கள் தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்தணும். உங்கள் திறமையை இன்னும் நீங்கள் மெருகேற்றி இன்னும் அதில் முன்னேறணும்னு நினச்சி தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா நாளைக்கு அது ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அதனால் என்னால் முடியாது, என்னால் முடியுமா, ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஐயோ குழந்தை இருக்குது, இதுக்கு மேலே நான் வெளியே போனால் யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க, குழந்தைய விட்டுட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மற்றவங்கள சார்ந்து வாழ முடியும் சொல்லுங்கள்? நாம் எப்போவாச்சும் தான் நம்ம எல்லா தயக்கத்தையும் தாண்டி தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிற ஸ்டேஜுக்கு வருவோம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து முத்திரை குத்துவாங்க. நீ வந்து வெளியே போகக்கூடாது, நீ வந்து பொம்பளை பொண்ணு, இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு? அது என்னங்க, கல்யாணம் ஆகிட்டா குழந்த பிறந்துட்டா இதுக்கு மேலே உனக்கு எதுக்கு? ஏன் கல்யாணம் ஆகிட்டா குழந்த பிறந்துட்டா அதுக்கு மேலே நமக்கு எந்த லைஃபுமே கிடையாதா? எந்த கனவுமே கிடையாதா? நம்மளால் எதையும் பண்ண முடியாதா சொல்லுங்கள்? இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட காசு கேட்குறீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் ஏன் எதுக்குன்னு கேட்காம தருவாரா? ஒரு சிலர் தருவாங்க, நான் எல்லாரையும் சொல்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, எதுக்கு ஏன்னு கேட்பாங்க. அவங்க கேட்குறது தப்பு இல்லை, எதுக்காக தெரிஞ்சுக்கணும் கேட்குறாங்க. ஆனால் அதுவே நம்ம காசாக இருந்தால் நாம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்ச ஒரு திறமையை வளர்த்து அது மூலமாக நம்ம காசு சம்பாதிக்கிறதுனால நம்ம வந்து காசுக்காக பண்ணுறோம் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. சுயமரியாதை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே இருக்குது இதில். எனக்கு ஒரு டவுட்டு, நானும் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்து எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, இப்போவும் வந்து நிறைய வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வீட்டில் பையன் பிறந்தா, இப்போ பையனாக இருந்தாலும் சமைக்கிறது அவசியம் தானே, அவனோட தேவைக்காகவாச்சும் அவன் சமைக்க கற்றுக்கணும் தானே. ஆனால் பொம்பளை பசங்க பிறந்தாலே சமைக்க கற்றுக்கணும், துணி துவைக்க கற்றுக்கணும், இது தெரியாமல் எப்படி புருஷன் வீட்டில் போய் வாழ்வ, இதெல்லாம் கற்றுக்கணுன்றாங்க. அது ஏன் லேடிஸ் மட்டும்தான் கற்றுக்கணுமா?
அது ஒரு வேலை தானே. பெண்கள்னால் சமைக்கிறதுக்காக மட்டுமே படைக்கப்பட்ட ஒரு ஜீவனா. முதல்ல பெண்களாகிய நாம் புரிஞ்சுக்கணும் அதை. நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்காக மட்டும் கிடையாது, நம்மளால் இதையும் தாண்டி நிறைய விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு நாம் நம்பணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்புவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்கிற நேரத்தை கம்மி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கே மைண்டில் தோண ஆரம்பிக்கும். நாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது, நம்ம ஏதாவது பண்ணலாம், செய்யலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பண்ணலாம், டியூஷன் எடுக்கலாம், டெய்லரிங் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யோசிப்பீங்க நீங்களே. நீங்கள் கிச்சனில் இருந்து ஃபுல் டே வந்து நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுறது, நாளைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வைக்கிறது, இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு கிச்சன் சம்மந்தப்பட்ட இதுவே நீங்கள் யோசிக்காதீங்க. கொஞ்சம் அதில் கிச்சனில் நிற்கிற டைமை நீங்கள் கம்மி பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாவது பண்ணணும் செய்யணும்னு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. உங்களை விட யார் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். உங்களால் முடியாதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் முடியும், அவ்வளோதான். ஒரே வார்த்தை, முடியும் அப்படின்னு யோசித்து நம்பிக்கையோட நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம். நான் வந்து படிக்கலை, நான் 10th தான் முடிச்சிருக்கேன், 12th தான் முடிச்சிருக்கேன், வேறு வழி இல்லை எனக்கு, நான் கிச்சனில் தான் இருந்தாகணும், நான் தான் படிக்கலையே அப்படின்னு ஏன் யோசிக்கிறீங்க? படித்தவங்களால ஒரு விஷயம் செய்ய முடியுது அப்படின்னா, படிக்காதவங்களாலையும் ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது பண்ணி முன்னேற முடியும். புரியுது? இன்னும் ஒரே ஒரு விஷயம், முக்கியமான விஷயந்தான். அந்த 4 பேரை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் எப்படி பேசுவாங்க, எதுக்கு நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கணும்? நீங்கள் கஷ்டப்படும் போதோ, இல்லை நீங்கள் ஏதாவது வருத்தப்பட்டு அழும்போதோ, உங்களுக்கு ஆறுதல் சொல்லவோ, இல்லைன்னா உதவி பண்ணவோ அந்த 4 பேரில் யாருமே வரப்போகிறது கிடையாது. அவங்களுக்கு சும்மா வெத்தலை பாக்கு போட்டு மெல்ற மாதிரி டைம் பாஸுக்காக பேசிட்டு போவாங்க. அது பெண்கள் வந்து வேலைக்கு போனாலுமே, ஒரு பொண்ணு வந்து வீட்டில் இருக்கிற வேலையை செஞ்சுட்டு குழந்தைங்கள பார்த்துக்கின்னு புடவை கட்டுறது தப்பு சொல்லலை நான். அந்த மாதிரி இருந்தால் வந்து குடும்ப பாங்கான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு அப்படின்னும், கொஞ்சம் சுடிதார் போட்டாலோ, கொஞ்சம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலோ, கொஞ்சம் தைரியமாக பேசினாலோ, ஏதாவது தப்பு நடக்கிற இடத்துல எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இது வீட்டுக்கு அடங்காதது அப்படின்னு அந்த பெண்களோட கேரக்டரையே தப்பாக பேசுகிற அளவுக்கு இந்த உலகம் இருக்குது. பேசுகிறவங்க எப்பவும் பேசிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள விடுங்க. நீங்கள் தைரியமாக ஏதாவது ஒரு வழியில் ஸ்டெப் எடுத்து வைங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.